சொல்லழகை காண வேண்டுமா திருத்தக்க தேவரை படியுங்கள். பொருளழகை காண வேண்டுமா திருவள்ளுவரை படியுங்கள். அணி அழகை காண வேண்டுமா கம்பனை படியுங்கள். சந்த அழகை காண வேண்டுமா அருணகிரியை படியுங்கள். நல்ல பக்தி அழகை காண வேண்டுமா விநாயகா டிவியை கண்டு கழியுங்கள். எல்லா தெய்வங்கள் இருந்தாலும் முந்தி வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா கணபதி. அதனாலதான் கரகாட்டக்காரன் திரைப்படத்துல கொடுத்தாரு பாருங்க இளையராஜா. முந்தி முந்தி விநாயகனே 30 முக்கோடி தேவர்களே வந்து வந்தம்மை காருமையா வந்து வந்தம்மை காருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா சக்தி உள்ள சிவகுருவே இசம் கொடுத்தே வணக்கமையா பக்தியுடனே பதம் பணிந்தேன் பக்தியுடனே பதம் பணிந்தேன் நிச்சயம் வெற்றி தாருமையா நிச்சயம் வெற்றி தாருமையா. இதுதாங்க சினிமா பக்தி பாட்டு. இது வருஷக்கணக்கா அந்த படம் வருஷக்கணக்கா ஓடிச்சுமா. ஆமா 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். குழந்தைகளும் அதை பாடும் பெரியவங்களும் அதை பாடுவாங்க. ஆனா இது வந்து தனிபக்தி பாட்டுக்கு கிடையாது நடுவர் அவர்களே. ஆட்டமா வரும் இந்த பாட்டை கேட்டா. சமுதாயத்துல எந்த கவலை வந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா கடவுள் தான் யார்ட்டையும் சொல்லி சிரிக்க மாட்டார். கரெக்ட் சரிதான்மா. நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி. நம்முடைய சமுதாயத்துல இன்னைக்கு பாருங்க வீட்டுக்குள்ள தாய் இருக்க வேண்டிய இடத்துல நாய் இருக்கு. வெளியில நாய் இருக்க வேண்டிய இடத்துல தாய் இருக்கா. இத விநாயக பெருமாங்கிட்ட எங்க திரையிசை கவிஞன் சொல்றான். பாசம் கண்ணீர் பழைய தொல்ல தாயை செத்தாலும் அழுவதில்லை அடி ஏடு கொண்டுல வாடா இது இன்னைக்கு திருந்து நாடா இத பார்க்க பார்க்க மனசு கொண்டு பக்தி குறையுது வினை தீர்க்க வந்த சாமி கூட அத்தி கரையுது. மகா கணபதி மகா கணபதி காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. எவ்வளவு அருமையா விநாயக பெருமான்ட்ட சொல்றேன் பாருங்க. ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. முருகப்பெருமானை பற்றி எவ்வளவு பாடல்கள் திரைப்பா. நடுவர்களே கந்த கடவுள் சொந்த கடவுள்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கினால் மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் கிடைக்குமா. முருகான்னு சொல்லுங்க. முருகா மூணா முகுந்தன். முகுந்தன்னா யாரு? எம்பெருமான் விஷ்ணு. ரூனா ருத்ரன். ருத்ரன்னா சிவபெருமான். கான்னா கமலன். கமலன்னா யாரு? பிரம்மன். பிரம்மன். அப்ப முருகான்னு நம்ம சொன்னோம்னா மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்குமா. முருகு அப்படின்னாலே அழகு அப்படின்னு ஒரு தமிழ். முருகனுக்கு 6 படை வீடு உண்டு. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. திருமணம் செய்ய திருப்பரங்குன்றம், திருப்பம் தரும் திருச்செந்தூர், பதவி தரும் பழனிமலை, நம்முடைய ஞானம் தரும் சுவாமிமலை, நிம்மதியாக இருப்பதற்கு திருத்தணி, அறிவு தரும் பழமுதிர் சோலை என்று 6 படை வீட்டுக்கும் 6 பெருமை இருக்கு. ஆனா 6 படையும் வர்ற மாதிரி கந்தன் கருணை திரைப்படத்துல அருமையான ஒரு பாடல். அந்த கந்தன் கருணை திரைப்படத்துல ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. முதல்ல நடிகை ஸ்ரீதேவி நடித்த திரைப்படம். முருகனாக வந்திருப்பாங்க. அவங்க முகம் பளிச்சுன்னு இருக்கும். முருகப்பெருமான் ஸ்ரீதேவி வடிவத்தில் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது இதுல 2 பேரும் இசையமைச்சிருக்காங்க. கேவி மகாதேவன் நம்ம ஊருக்காரரு. கிருஷ்ணங்கோவில் வெங்கடாச்சலம் மகாதேவன். கிருஷ்ணங்கோவில் வெங்கடாச்சலம் மகாதேவன். நம்ம கிருஷ்ணங்கோயில்ல பிறந்தவர் நமக்கெல்லாம் பெருமை. நாகர்கோயிலுக்கு பெருமை 2. ஒன்னு யாரு? நகைச்சுவை நடிகர் NSK. நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணனும் நம்முடைய கேவி மகாதேவனும் நம்ம நாகர்கோயிலுக்கு கிடைத்த பெருமைகள் என்று சொன்னால் கந்தன் கருணை படத்துல அவர் இசையமைச்சிருக்காரு. நான் பாடுற இந்த திரைப்படத்து பாட்டுல 6 படையும் வரும். நீங்க பாத்துக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி
ஆமாம்மா வந்துருச்சு. அடுத்து திருத்தணி வந்துருச்சா? ஆமா. அடுத்து திருச்செந்தூர் வந்துருச்சா? பழனியிலே இருக்கும் கந்தப்பழம் பழனி வந்துருச்சா? அடுத்து என்னது பழமுதிர் சோலை வந்துருச்சா? கந்த கோட்டம்னு அடுத்த ஸ்டான்ஸால பாடியிருப்பார். அந்த கந்த கோட்டம் தான் சுவாமி மலை. 6 படை வீட்டையும் ஒரே பாடலில் அமைத்த பெருமை எங்களுடைய திரை இசை கவிஞர்களுக்கு உண்டு என்று சொன்னால் இந்த பாட்டு தாங்க மக்கள் மனசுல பக்தி உணர்வை ஊட்டும்னு சொல்றதுக்கு நான். ஆனா உண்மையிலே இது கந்தன் கர்லையில வருது எல்லாருக்குமே தெரியுமா, உலகம் முழுக்க போய் சேர்ந்ததுதான். நமக்கெல்லாம் ஜீவன் கொடுக்கிற ஒரு தெய்வம் யாருன்னா சிவன் தான் இல்லையா? ஆமா ஐயா. இந்த சிவனை பற்றி பாடாம உண்டா? மற்ற தெய்வங்களுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற தெய்வங்கள் எல்லாம் பட்டு பீதாம்பரம் உடுத்தி இருக்கும், சிவபெருமான் தான் புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் கழுத்திலே ஆபரணங்கள் அணிந்திருக்கும், சிவபெருமான் தான் பாம்பை ஆபரணமாக அணிந்திருப்பார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய வாசனை திரவியங்களை மேனியில் பூசி இருக்கும், சிவபெருமான் தான் திருநீரை மேனியிலேயே அணிந்திருப்பார். இந்த உலகத்திலே எளிமையை சொல்லிக் கொடுக்கின்ற தெய்வமும் நம்முடைய சிவபெருமான் தான். அதனாலதான் பெரிய புராணத்துல இந்த உடம்பை ஏன் கடவுள் படைச்சிருக்காருன்னு சொன்னா, சிவனை பணிவதற்கேன்னு பெரிய புராணத்துல முதல் பாடலை சேக்கிழார் சொல்லியிருப்பார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுல என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், ஓதுதல் வாய்க்கு இன்பம். ஆமா. நிலவுலாவிய நீர்மலி வேணியன், நிலவு கண்ணுக்கு இன்பம். அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், ஆடுதல் காலுக்கு இன்பம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், மலர் மூக்குக்கு இன்பம். உங்க பேரும் மலர் தாமா? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்தி வணங்குதல் மேனிக்கே இன்பம் என்று சொன்னால் சிவனை நினைப்பதே இன்பம். சரணாகதி இடையிலே இருக்கு. அதனாலதான் இந்த திரை இசை பாட்டு 2 பாட்டு தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறார். ஆமா. அவர் பாட்டு அவர் சிவனை பற்றி எளிமையாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருந்தாலும் சிவனை பற்றி எழுதும் போது எவ்வளவு அருமையாகும். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா, சதங்கை ஆடும் பாத வினோதா, லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதான், தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, அல்லல் தீர்த்தாடவா வாவா அமிழ்தானவா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. எவ்வளவு அருமையா சிவனை பற்றி திரை இசை பாட்டு பார்த்தீங்களா? எல்லாரும் போய் சேரக்கூடிய பாட்டு. மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாளை நினைவுபடுத்தணும். மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரிய மாதம். மாதம் 30 நாளும் பாவை நோன்பு இருந்தா பெண்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடவுள் மீது எதை எறிந்தாலும் பக்தி தான். ஆண்டாள் பெருமாட்டி காதலை எறிந்தாள், அது பக்தியானது. அதுவும் அவ கண்ணனை பார்த்து அந்த பாடலை எல்லாம் பாடல, வெட்கம். கண்ணன் கையில் இருந்த சங்கை பார்த்து பாடுறான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, செம்பவள திருவாய்தான் தித்தித்திருக்குமோ, மரப்புசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் சொல்லாய் வெஞ்சங்கன்னு அவருடைய வாயின் வாசனை எப்படி இருக்கும் உனக்கு தானே தெரியும்னு அந்த வெஞ்சங்க பார்த்து பாடுறான்னு சொல்லுவாங்க. பாஞ்சசன்யமா, சங்கனுடைய பேர் பாஞ்சசன்யம். மாலை கட்டி திருமாலை கட்டி கொண்டவள் ஆண்டாள் பெருமாட்டி, கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். எவ்வளவு அருமையா திரைசையில கொடுத்தாங்க பாருங்க. அதுவும் கண்ணனுக்கு எவ்வளவு சிறப்பு தெரியுமா? கண்ண பெருமானுக்கு எவ்வளவு சிறப்பு. ஒரு பாட்டி பைப்ல தண்ணி எடுத்துட்டு நிக்கிறாங்க, தண்ணியை தூக்கி இடுப்புல வைக்க முடியல. உடனே பக்கத்துல கண்ணன் விளையாடிட்டு இருக்காரு. எப்பா கண்ணா, இந்த குடத்தை தூக்கி என் இடுப்புல வைப்பா, போ பாட்டி அப்படின்ட்டு கண்ணன் ஓடி போயிட்டார். உடனே கஷ்டப்பட்டு அந்த பாட்டி அந்த குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு போனாங்க. வீட்டு பக்கத்துல கொண்டு இறக்கி வைக்கும் போது கண்ணை ஓடி வந்தான். பாட்டி நான் இறக்கி வைக்கிறேன் அப்படின்னா, போடா
ஏத்தி வைக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப மட்டும் இறக்கி வைக்க வந்திருக்க அப்படின்னு பாட்டி கோவப்பட்டாங்களாம். அதுக்கு கண்ணன் சொன்னாராம், பாட்டி எப்பவுமே நான் பாரத்தை ஏத்தி வைக்க மாட்டேன், இறக்கி வைப்பதற்காகத்தான் வருவேன். இந்த கண்ணனை காதலித்த அந்த ஆண்டாளை பற்றி கண்ணதாசன் அவர்கள் அருமையா திரைப்பாட்டுல கொடுத்தாரு பாருங்க. சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்றாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். மல்லிகை முல்லை அப்படின்னு ஆரம்பிப்பார் அந்த பாட்டு. எவ்வளவு அருமையான பாட்டு நடுவர் அவர்களே. இப்ப நம்முடைய ஐயப்பன் வழிபாடு தான் இந்த உலகத்துக்கே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. பண்பாடு ஒழுக்கம் ஒரு மனிதனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதனை சொல்லி கொடுத்த வழிபாடு. எல்லா தெய்வங்களும் இப்போ முருகப்பெருமான பத்தினா 12 கைகள் 6 தலையோடு காட்சி அளிப்பார். ஒவ்வொரு தெய்வமும் 6 வேடம் விட்டுதான் காட்சி அளிக்கும். ஆனால் ஐயப்பன் மட்டும்தான் மனித வடிவத்திலே இருக்கின்ற ஒரு தெய்வம். அதனால்தான் அவருக்கு ஐ அப்பன், நான் தான் கடவுள் என்பது. அந்த ஐயப்பனை பற்றி எவ்வளவு அருமையா ஒரு பாட்டு ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார். அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பனுக்கு பிடித்த உணவே நெய் தானா. ஏன்னா அந்த உலகத்திலே கெட்டு போகாத ஒரு உணவு நெய். இந்த காய்ச்சாத பால் ஒரு அரை நாள் தான் கெட்டு போகாம இருக்கும், காய்ச்சிற பால் ஒரு நாள் கெட்டு போகாம இருக்கும். அந்த பாலை தயிராக்கினா 2 நாள் கெட்டு போகாம இருக்கும். தயிரை வெண்ணெயாக்கினால் 1 வாரம் கெட்டு போகாம இருக்கும். வெண்ணெயை நெய்யாக்கினால் அது கெட்டு போகவே செய்யாது. அந்த உணவைத்தான் அந்த ஐயப்பன் விரும்புவான் என்று சொன்னால், அந்த இருமுடி தாங்கி போறதே ஒரு முடிச்சில பாவ முடிச்சு, இன்னொரு முடிச்சு புண்ணிய முடிச்சுன்னு சொல்லுவாங்க. வழிபாடுகளிலேயே சிறந்த வழிபாடு எது தெரியுமா? தீப வழிபாடு தான். எந்த நிறுவனத்தை தொடங்கினாலும், ஒரு தொழிற்சாலையை தொடங்கினாலும், ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சாலும் முதல்ல விளக்கேட்டி தான் வழிபடுவாங்க. அதனாலதான் பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, 6 மணி ஆன உடனே சீரியல் பார்க்காம வீட்டுல விளக்கேற்றணும். 1000 ஆண்கள் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டினாலும் விளக்கேற்ற ஒரு பெண் வேணும்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குமா? இந்த வேதாரண்யம் கோவில்ல தெரியாம ஒரு எலி அந்த விளக்க தூண்டி விட்டதுனால அடுத்த பிறவியில மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்து அந்த பலன் எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால பாளையத்தம்மன் ஒரு படம் அருமையா விளக்கு எப்படி ஏற்றணும்னு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. பக்தருக்கு பக்தி விளக்கு, சமயபுரத்து சக்தி விளக்கு, கற்பூர ஜோதி விளக்கு, கருமாரி சக்தி விளக்கு, பாளையத்து தாய் துணையே கலங்கரை ஒளி விளக்கு, ஆலயம்மா எல்லையம்மா நம்பிக்கை மன விளக்கு, மாட விளக்கு, கூட விளக்கு, மகர விளக்கு, பாவை விளக்கு, மின்னும் விளக்கு, வெள்ளி விளக்கு, மின்மினிக்குள் உள்ள விளக்கு, அத்தனை தீபங்களும் அம்மா நீயே. பாளையத்தம்மா நீ பாச விளக்கு, உன் பார்வையிலே தெரியுதடி கோடி விளக்கு. தாயிடத்தில் வைக்க வந்தேன் அன்பு வழக்கு, என் தாயிடத்தில் வைக்க வந்தேன் அன்பு வழக்கு, அது தீராமல் உதிக்காது அந்த கிழக்கு. பாளையத்தம்மா நீ பாச விளக்கு, உன் பார்வையிலே தெரியுதடி கோடி விளக்கு. திரையிசையில பாருங்க, கண்ணதாசனுக்கு ஒரு சக்தி என்னன்னா, ஒரு தாய் பக்கத்துல இருந்து அரவணைச்சி நமக்கு அறிவுரை சொன்ன மாதிரி அந்த பாட்டை கொடுத்திருப்பார். அருமையான ஒரு பாட்டு. உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா, காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன். எனவே தெய்வங்களை நாம் எளிமையாக
தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரை இசை பாடல்கள் நமக்கு உதவுவதால் பக்தி உணர்வை அதிகம் ஊட்டுவது திரை பக்தி பாடல்களே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமை.